சரிங்களா அடுத்த நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாமாங்க. நம்ம அன்னபூர்ணியம்மா வேற லெவல் அப்படின்னு சொல்றவங்க மறைக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அன்னபூர்ணியம்மா கண்ணு முன்னாடியே நம்ம மல்லியை அசிங்கப்படுத்தினா நம்ம அன்னபூர்ணியம்மா நான் சும்மா இருப்பாங்களா? நம்ம மல்லி வேணா பொறுத்து போகலாம், ஆனா நம்ம அன்னபூர்ணியம்மா கண்டிப்பா பழிக்கு பழி அடிக்கடி வந்து கொடுக்காம விடவே மாட்டாங்க. அந்த மாதிரிதான் இந்த ராஜேஸ்வரிக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ராஜேஸ்வரி நம்ம மல்லி பனைக்க அமைதியா இருந்தா கூட பனைக்க இந்த ராஜேஸ்வரி அமைதியா இருக்கவே மாட்டா. இந்த ராஜேஸ்வரியுடைய காலை வந்து கழுவி அந்த தண்ணியை பனைக்க நம்ம மல்லியை கொண்டு போய் வெளியே ஊத்து சொல்றாங்க. நம்ம மல்லியை பனைக்க என்ன ஏதுன்னு கூட கேட்காம நான் செய்ய மாட்டேன்னு கூட சொல்லாம நம்ம மல்லியை பனைக்க அந்த கால் வாஷ் பண்ணி தண்ணியை பனைக்க எடுத்துட்டு போய் வெளியே ஊத்துறதுக்காக எடுக்கிறாங்க. அப்போ நம்ம அன்னபூர்ணியமா கூட நீ எதுக்காக மல்லி செய்யணும்? நீ இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது, நீ இந்த வீட்டுல பனைக்க இந்த வீட்டுடைய மருமக, இந்த வீட்டுடைய ஓனர் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது நம்ம மல்லி பனைக்க பெரியம்மா அது எதுவுமே வந்து பேசாதீங்க பெரியம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மல்லி கூட அந்த ராஜேஸ்வரியுடைய கால கலவன தண்ணியை பனைக்க எடுத்துட்டு போக ஊத்த பாக்குறாங்க. ஆனா இந்த ராஜேஸ்வரி நம்ம மல்லிய அந்த மல்லி பனைக்க அந்த தண்ணி எடுக்கவும் நம்ம மல்லியுடைய கால பனைக்க தடிக்க விட்டுறாங்க. கரெக்டா அந்த தண்ணி பனைக்க நம்ம மல்லியுடைய மேலேயே பனைக்க ஊத்திக்குது. இந்த ராஜேஸ்வரியுடைய கால கலவன தள்ளி நம்ம மல்லி மேல ஊத்திக்கணும். இந்த ராஜேஸ்வரிக்கும் இந்த ரஞ்சிதாவுக்கும் பயங்கரமான சந்தோஷம். அவங்க பனைக்க நம்ம மல்லியை பார்த்து கேவலமா வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலுமே நம்ம மல்லி பனைக்க அந்த இடத்துல எதுவுமே வந்து கோவப்படவே கிடையாது. நம்ம அன்னபூர்ணியம்மா கோவப்பட்டு அந்த ராஜேஸ்வரி கிட்ட சண்டை போடலான்னு பாக்குறாங்க. ஆனா நம்ம மல்லி பனைக்க பெரியம்மா ப்ளீஸ் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பனைக்க நம்ம பெரியம்மாவை நம்ம அன்னபூர்ணியம்மாவை பனைக்க பேச விடாம வந்து பண்ணிடுறாங்க. நம்ம மல்லி பனைக்க என்னதுமே பேச விடாம பண்ணாலுமே நம்ம அன்னபூர்ணியம்மா கண்டிப்பா இதுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த மேக்கப் போட அந்த பொண்ணுக்கு போன் வருது. அந்த பொண்ணு பனைக்க வெளியே போன் பேச வந்து போயிடுறாங்க. அந்த சமயம்னு பார்த்து நம்ம அன்னபூர்ணியம்மாவுக்கு சூப்பரான ஒரு விஷயம் பனைக்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் என்ன அப்படின்னா இந்த ராஜேஸ்வரிக்கு மேக்கப் போடுற பவுடர்ல பனைக்க பீச்சிங் பவுடர் பனைக்க கலந்து வச்சிடுறாங்க. அந்த மேக்கப் பவுடரை எடுத்து குப்பத்தோட்டில் கொட்டிட்டு அதுக்கு பதிலாக பீச்சிங் பவுடர் பனைக்க கலந்து வச்சிடுறாங்க. அந்த மேக்கப் பவுடர் வந்து பொண்ணு பனைக்க அது தெரியாம அந்த பீச்சிங் பவுடரை அள்ளி இந்த ராஜேஸ்வருடைய முகத்துல பனைக்க பூசி விட்டுறாங்க. அந்த பீச்சிங் பவுடரை போட்ட கொஞ்ச நேரத்துல இந்த ராஜேஸ்வருடைய முகம் பனைக்க அப்படியே பல டாய்லெட் மாதிரி பனைக்க மின்ன ஆரம்பிக்குது. ஏன்னா பீச்சிங் பவுடர் அதோடைய வேலையை பனைக்க கொஞ்சம் ஆழமா பனைக்க செஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லும். இந்த ராஜேஸ்வருடைய முகம் பூரா பனைக்க இந்த அரிப்பு எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பனைக்க நடக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு. இந்த ராஜேஸ்வருடைய முகம் ஃபுல்லா புண்ணா ஆயிடுச்சு. இந்த ராஜேஸ்வரிக்கு அப்படியே பனைக்க ஒரு கேவலமான ஒரு அசிங்கமான ஒரு மேக்கப் மாதிரி தான் வந்து இருக்கு, பார்க்கவே சமயம் இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லும். இந்த ராஜேஸ்வரிக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்றவங்க மறைக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க. இதே மாதிரி இந்த ரஞ்சிதாவுக்கு ஒரு மேக்கப் போட்டு விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த ரஞ்சிதாவும் அதே மாதிரி அந்த பீச்சிங் பவுடர் மேக்கப் போட்டிருந்தா பார்க்கவே பனைக்க நல்லா இருந்திருக்கும். ஆனா அந்த ரஞ்சிதா வந்து தப்பிச்சுட்டா. இப்போ நம்ம அன்னபூர்ணியம்மாவும் நம்ம மல்லிகை பனைக்க இந்த வேலையை செஞ்சாங்கன்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரிக்கு வரப்போற எபிசோட்ல வந்து தெரிய வரப்போகுது. அது எப்படி அப்படின்னா நம்ம மல்லி போயிட்டு நம்ம அன்னபூர்ணியம்மா கிட்ட கேட்கறாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம அன்னபூர்ணியம்மா நம்ம மல்லி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நான் தான் பவுடரை மாத்தி வச்சேன்னு சொல்லும் போது அதை பனைக்க இந்த ரஞ்சிதா வந்து கேட்டுட்டு இந்த ராஜேஸ்வரி கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.